பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க முடியுமா? இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களும் அவசர அவசரமாக படகு ஏறி அக்கறைக்கு போவதற்கு பிரயாணப்படுகையில் படகு நடுக்கடலிலே வந்தது. பெருங்காற்று, அலைகள், பயங்கரமான அலைகள். இது எல்லா சீஷர்கள் பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறோம் என்பது அவர்கள் உணர்ந்தார்கள். அதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கடல் மேல் நடந்து வந்தார். இன்னொரு போட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு வரல, இன்னொரு போட்டை வாங்கிட்டு வரல. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கடல் மேல் நடந்து வந்தார். எவ்வளவு தூரம் நடந்து வந்தார்? யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 அல்லது 4 மைல் தூரம் அவர்கள் படவிலே பிரயாணப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் கடல் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4 மைல் தூரம் இயேசு கிறிஸ்து கடல் மேலேயே நடந்து வந்தார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கடலின் மேல் நடந்து வருவது என்பது சாதாரணமானது காரியம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். இயற்கை விதியை ஆண்டவர் மாற்றுகிறார். கடல் மேல் நடந்து வந்த ஆண்டவரை பார்த்த சீஷர்கள் இதுக்கு முன்னாடி யாரையுமே பார்த்தது கிடையாது. கடல் மேல் நடந்து மனுஷர்கள் அல்லது சீஷர்கள் யாரையுமே பார்த்தது கிடையாது. முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த பொழுது சீஷர்கள் நினைக்கிறாங்க, ஒரு ஆவேசம், ஏதோ ஒரு ஆவி வந்திருக்கு என்று அவர்கள் பயந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தில் பார்க்கும்பொழுது எல்லாருமே பயந்தாங்க. அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இயேசு எங்கெல்லாம் போனாரோ, இயேசு போன எல்லா இடத்துலையும் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை என்னன்னா, தைரியப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை எண்ணி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுவோமா? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இப்போ எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. அதில் பேதுரு எல்லாத்திலுமே முந்திப்பார். பேதுரு அவருடைய வாய் அமைதியாகவே இருக்காது. டக்கு டக்குன்னு ஆண்டவரை பார்த்து எதையாவது பேசிட்டே இருப்பார். இப்போ பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு உத்தரவிடும் என்று பேதுரு கேட்கிறார். அவன் கேட்டது ஒரு சாதாரணமான விண்ணப்பம் இல்லை, எளிதான விண்ணப்பம் இல்லை. அவன் கேட்ட விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா, அது இயற்கைக்கு மாறாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரட்டும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆண்டவர் இருக்கிறார். பேதுருவுக்கும் படவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது.
பேதுரு கேட்கிற அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, நோ சொல்லலை. ஆண்டவர் மறக்கலை. இல்லப்பா, என்னால் மாத்திரம்தான் செய்ய முடியும், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு காரியம், அதை உன்னாலாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லலை. பேதுரு கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உடனே ரிப்ளை பண்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி வா, நீ வா என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சின்ன பிள்ளை கூட தெரியும் தண்ணி மேல் நடக்க முடியாது, தண்ணி மேல் அது கடல் மேல் நடக்க முடியாது, சின்ன பிள்ளை கூட தெரியும். பேதுருக்கு தெரியாம போனது என்ன? நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்பினா, விசுவாசிச்சான். நான் இந்த வசனத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை ஓடிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைக்கிறேன் கடல் மேல் நடந்து பழகியாச்சுன்னா நமக்கு படகு தேவையில்லை, மனுஷனுடைய உதவி தேவையில்லை, இந்த சீஷர்கள் உதவிலாம் தேவையில்லை. வலையை எடுத்துட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம், ரோட்டு மேல் நடந்து போகிற மாதிரி கடலில் நடந்து போய் மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்படி எதனா யோசிச்சுதானான்னு தெரியல. அவருடைய விண்ணப்பம் பாராட்டக்கூடியது தான், அவனுடைய வேண்டுதல் பாராட்டக்கூடியது தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவரத்தில் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இன்னும் சொல்லலை. உடனே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறாரு. நீ வா, நீ இறங்கி வா, தைரியமா வா. ஆண்டவர் அவனை பாராட்டுறாரு. என் மேலே உள்ள நம்பிக்கை உனக்கு இவ்வளோ இருக்க, என் மேலே உனக்கு விசுவாசம் இவ்வளோ இருக்க. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் ஓடும். திடீர்னு விசுவாசம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், திடீர்னு விசுவாசம் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்கிடும். திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். அதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய காரியங்கள். இதே தான் பேதுருடைய வாழ்க்கையிலும். திடீர்னு ஹைல போன விசுவாசம் திடீர்னு இறங்குது. நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைமை அல்ல, இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாகும். சூழ்நிலைமையை பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கிறவர்கள் சூழ்நிலைமையை பார்க்க மாட்டார்கள். ஆக இந்த காலை நேரத்தில் இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் ஆயத்தமாகட்டும். காற்று பலமாய் இருப்பதை கண்டு அவன் காற்றை பார்க்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் டவுன்ல போக ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு படி கீழே போறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அவனை விடலை. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையில அநேக எதிரான சூழ்நிலைகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. பயந்துட்டு இருந்தீங்க, ஐயோ என்னமாகுமோ, என்னமா நடக்குமோ பயந்துட்டு இருந்தீங்க. கர்த்தர் அப்போல நம்ம கூடவே இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம இங்க இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ நம்ம போயிருப்போம் மேலே, இல்லை என்னைக்கோ நம்ம கீழே போயிருப்போம். இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ பிரபலமானவர்கள், எத்தனையோ வசதி படைத்தவர்கள், பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, ஆனா ஆள் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு வருகிற அந்த பிரச்சனைகள், அவர்களுக்கு வருகிற அந்த எதிரான சூழ்நிலைகள்ல நிற்க முடியாதபடி மரணம்தான் முடிவு என்று சொல்லி தங்கள் ஜீவனை தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் நாமளும் தள்ளப்பட்டோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாமும் கடந்து வந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பேதுரு முழுக தொடங்கின பொழுது இயேசு அப்படியே அவனை விடல, தம் கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். நம்ம எல்லாரும் விசுவாச வீரர்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, ஒரு கடுகளவு விசுவாசத்தை என்ன பண்ணு உன் வாழ்க்கையில வெளிப்படுத்து என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் முழுமையாய் வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர். சூழ்நிலைமை முடிந்து போனது, அவ்வளவுதான், இனி தப்பிக்க வழி இல்லை, இதாவும் தலைவிதி, இதாவும் தலை எழுத்து, இப்படிதான் நடக்கும் கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். சுற்றிலுமா இருக்கிறவங்க சொன்னாலும் நம்ப கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் நம்ப கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் சூழ்நிலைமையை தலைகீழாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
சூழ்நிலைமையை மாற செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமானுடைய தந்திரத்தினாலே யூத ஜனங்கள் அழிப்பதற்கு அதிகாரம் சட்டம் பிறந்து விட்டது. கையெழுத்து போட்டாயிடுச்சு, முத்திரையிட்டாயிடுச்சு. ஒரு நாள் வரப்பொழுது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரப்பொழுது தேவ ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க. எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சா? ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தா, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தா, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா. எல்லை கை மீறி போனது, எல்லாம் முடிந்தது. ஆனாலும் அவருடைய நம்பிக்கை ஆண்டவரை நோக்கி பார்த்தா கர்த்தர் காரியத்தை மாற்றுவா. அவ என்ன செய்தா பாருங்க, சூழ்நிலைமையை பார்க்கல, சூழ்நிலைமையை பார்க்கல. எல்லாமே அரசு சட்ட திட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டது, இனிமே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு சூழ்நிலைமை இருந்த பொழுது அந்த சூழ்நிலைமையை அவ பார்க்கல. அவ என்ன செஞ்சா பாருங்க, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தா. அவ சூழ்நிலைமையை நோக்கி பார்த்திருப்பா அப்படின்னா அவ அடுத்த ஸ்டெப்பு போயிருக்க மாட்டான். என்ன செஞ்சா? ஆண்டுடைய சமூகத்தில் அங்க வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் பிழைக்கணும், என் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறேன் என்று விசுவாசத்தோடு போனான். ராஜா மாத்திரம் செங்கோலை நீட்டல அப்படின்னா வஸ்திக்கு நடந்தது தான், வஸ்தி ராஜாக்கு நடந்தது தான் நடக்கும் எஸ்தருக்கும். வரங்க சூழ்நிலைமையை பார்க்கல, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கிறா. ராஜா தன்னுடைய பொற்சொங்கோலை நீட்டினார். நடந்தது என்ன? ஆமான் எவ்வளவோ தந்திரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சான். ஆனால் அங்க வேதவசனம் விடையாய் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு நம்மை சுற்றிலுமா இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சிச்சு எல்லாமே, இனி நீ செஞ்சு பிரயோஜனம் இல்லை, இனி பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவாங்க. நாம சொல்லணும், நான் ஆராதிக்கிற இயேசு முடிந்து போனதை திரும்ப ஆரம்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். முடியாதது என்று சொல்லப்பட்ட இடத்துல முடியும் என்பதை அவர் செய்து காட்ட வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சூழ்நிலைமையை பார்த்து போகிறவர்களாக இல்லாதபடி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, தேவனை நோக்கி பார்த்து முன்னேறி செல்கிறவர்களாய் நாம் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு சில மனுஷர்களை உதாரணமாய் வைத்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் அவனை காணும் பொழுது பயந்து ஓடி போவார்கள். எதை பார்த்து பயந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கு, 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். நல்ல கவனிங்க, தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. தாவீதுடைய தகப்பன் பெயர் ஈசாய். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனத்தில் 8 குமார் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது 7 என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை குமாரர்களோ, ஆனால் முதல் 3 குமாரர்கள் யுத்தத்தில் இருந்தாங்க, இராணுவ வீரர்களாக இருந்தாங்க. முதல் 3 குமாரர்கள் யுத்தம் செய்யும்படிக்கு போவாங்க. ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை அழைத்து, எப்பா உன்னுடைய சகோதரர்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ போய் அவனை நலம் விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய பண்டங்களை எல்லாம் கொடுத்து வா என்று சொல்லி ஈசாய் தாவீதை அழைக்கிறார். நியாயமா ஈசாய் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் சின்ன பையன், இவன் ஆடு மேய்க்கிறதை விட்டு வேற ஒன்றும் செய்ய தெரியாது, இவன் அனுபவம் இல்லாதவன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? 4வது 5வது குமாரர்களை அழைத்து அவர்களை என்ன பண்ணியிருக்கணும்?
அனுப்பியிருக்கணும், போய் உங்கள் சகோதரர்களை நலம் விசாரித்து வாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஈசா என்ன செய்கிறார் பாருங்க, கடைசி தாவீதை அழைத்து, கடைசி குமாரனா இருக்கிற தாவீதை அழைத்து, நீ போய் பண்டங்களை கொடுத்து நலம் விசாரித்து வா. ஈசாய் மற்றவர்களை அனுப்பாதபடி தாவீதை அனுப்பினது காரணம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஈசாய் தானா தாவீதை அனுப்பி வைக்கல, கர்த்தர் தாவீதை கொண்டு போய் நிறுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? ஏன் அப்படின்னா, மற்றவங்கெல்லாம் சூழ்நிலைமையை பார்த்து செய்கிறவங்க, ஆனால் தாவீதோ சூழ்நிலைமை அல்ல, அவன் என்னை பார்க்கிறவன் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தபடியினாலே தாவீதை கொண்டு போய் யுத்த களத்தில் ஆண்டவர் நிறுத்தினார். யுத்த களத்தில் இருக்கிற தாவீது அங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து கேட்கிறான். கோலியாத் என்ன பண்றான், சவால் விட்டு விட்டு வருகிறான். தாவீது அங்க இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வினா, இவனை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கோலியாத்தை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்கிறான். இவன் ஒரு சின்ன பையன், கோலியாத்து ஆரம்பத்திலிருந்தே அவன் யுத்த வீரன், பலவான், அவனை மேற்கொள்ளும் ஒண்ணுமே இல்லை, ஒத்துறமே இல்லை, சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தாவீது கேட்கிற கேள்வி என்ன, இவனை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்றாரு, அவன் நடத்தி கொண்டு போகிறார். கோலியாத்துடைய காரியம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பலத்தையும், தன்னுடைய கவசத்தையும், தன்னுடைய ஆயுதங்களையும், தன்னுடைய படை பலத்தையும், தன்னுடைய சூழ்நிலைமையும் பார்த்து வரான். ஆனால் தாவீதோ சூழ்நிலைமையை பார்த்துக்கிட்டு போல தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவன் பார்த்து போனான். அவன் சூழ்நிலைமையை மாத்திரம் பார்த்திருந்தான் அப்படின்னா அவன் போயிருக்க மாட்டான், தலை தெறிக்க திரும்பி இருப்பான். இதென்ன எப்படி இருக்கு? தாவீது சூழ்நிலைமையை பார்க்காதபடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். ஒரு பெரிய ராட்சதனா அவனை பார்க்கல, ஒரு பெரிய மிருகமா பார்க்கல. எப்படி பார்த்தான் தாவீது? அவனை ஒரு நாயா பார்த்தான். கோலியாத்து சொல்றான், தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? தாவீதுடைய பார்வையில் கோலியாத்து எப்படி தான் இருந்திருக்கான், நாய் போலதான். ஒரு நாயை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? சில நேரங்கள் பயப்படாமல் போவோம். சில நாயை பார்த்தோமே என்ன பண்ணுவாங்க, பயந்து நாலடி தூரம் ஓடுவாங்க. நாயை பார்த்தா பயப்படுவோமா, சிங்கத்தை பார்த்தா பயப்படுவோமா? சிங்கத்தை பார்த்தா பயப்படுவோம் எல்லாரும். தாவீது கோலியாத்தை சிங்கத்தை பார்ப்பது போல பார்க்கல, ஒரு நாயை பார்ப்பது போல பார்த்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம பிரச்சனை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சிங்கத்தை பார்ப்பது போல பார்க்கிறோம். பிரச்சனைகள் எப்படி பார்க்கிறோம்? சிங்கத்தை பார்ப்பது போல. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நம்ம பார்க்கிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையை கொண்டு வருகிறது. தாவீது சூழ்நிலைமையை பார்க்காதபடி கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தபடினால் நடந்தது என்ன? சேனைகளின் தேவனை நிந்தித்த அந்த கோலியாத்தை தன்னுடைய ஒரே சிறு கல்லாலே அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சிறு கல் அவனை கொன்று போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சேனைகளின் தேவனை நம்பி போன தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் சார்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டெப்பு போவதற்கு அது தடை செய்யும். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீது சூழ்நிலைமையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். கோலியாத் கர்த்தரை பார்க்கல, சூழ்நிலைமையை பார்த்தான். நடந்தது என்ன? கோலியாத்தினுடைய தலையை அவனுடைய கழுத்தில் இல்லாதபடிக்கு அவன் கொன்று போடுகிறான், ஜெயம் எடுக்கிறான். கர்த்தர் காரியத்தை தாவீதுக்கு சாதகமாய் முடித்து கொடுத்தார். இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் இருந்தாலும், என்ன பிரச்சனையின் ஊடே நீங்க கடந்து போய் கொண்டு இருந்தாலும், நீங்கள் சூழ்நிலைமையை பார்க்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலைமையின் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக அசாதாரணமான காரியத்தை அவர் செய்வார். மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலயத் தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டுதல் அப்படின்னா, தனக்கு இருந்த ஒரே மகள், 12 வயதான ஒரே மகள் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறார். ஜபாலய தலைவனாகிய யவீரு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே தயவாய் வந்து என் மகளுக்காக ஜெபியும், என் மகள் மீது உடைய கரத்தை வையும், என் மகன் மீது உடைய கரத்தை வைத்து என் வீட்டிற்கு வந்து ஜெபியும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அப்படியா, சரி போவோம், வீட்டுக்கு போவோம் என்று ஆண்டவர் அவனோடு கூட வரும்பொழுது குறுக்கால பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவருடைய நேரத்தை எல்லாம் எடுக்கிறார். ஆண்டவர் அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த ஜெபாலயத்தினுடைய ஒரே மகள், 12 வயதான ஒரே மகள், அவள் மரித்து போனாள். அவருடைய வேலைக்காரன் செய்தியை கொண்டு வருகிறான். ஆண்டவனே, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் தன்னுடைய வேலையை பார்க்கட்டும். உம்முடைய மகள் மரித்து போனாள், உடைய மகள் செத்து போனால் இனி அவரை அழைத்து கொண்டு வருவதில் பிரயோஜனம் இல்லை. அவருடைய வாழ்க்கை இருண்டது போல போனது. அவருடைய இருதயம் துடித்துடித்து போனது. ஐயோ, என் மகளை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணினேனே, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்ட சூழ்நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறான். சூழ்நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என்னை பயப்படுத்துது ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை பயப்படுத்துது ஆண்டவரே, இதை நான் தாண்டி போவேனான்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா கர்த்தர் சூழ்நிலைமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். யவீரு தடுமாற்றம் அடைகிறான். ஐயோ, இயேசு வந்து குணமாக்குவார் நினைத்தேனே, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி யவீரு தடுமாற்றம் அடைகிறான். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்த யவீரு இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்றாங்க, இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருப்பா, இனி அவரை கூப்பிட்டுட்டு போகாதப்பா, பிரயோஜனம் இல்லப்பா. ஒரு அவசர கேஸா ஒரு மருத்துவமனைக்கு போறோம். டாக்டர் சீக்கிரமா வாங்க, ஒரு நபர் போராடிட்டு இருக்காரு உயிருக்கு, சீக்கிரமா வாங்க. போராடிட்டு இருக்கிற நபர் செத்து போயிட்டார். இப்ப என்ன செய்வோம்? திரும்ப போன் யாருக்கு போகும் சொல்லுங்க? திரும்ப போன் யாருக்கு போகும்? டாக்டருக்கு போகும். டாக்டர், உங்களை வர சொல்லியிருந்தோம், ஆனா அவரு இறந்து போயிட்டாரு, நீங்க வர வேண்டாம், நீங்க வர வேண்டாம் டாக்டர். இப்படிதான் சொல்லுவோம். இதுதான் யவீரும் சொல்லி இருக்கணும். இதுவரைக்கும் சூழ்நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற யவீரு இப்பொழுது இயேசுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. மற்றவங்க சொல்ற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணல, அவன் காது கொடுத்து கேட்கல. காது கொடுத்து கேட்டிருந்தான் அப்படின்னா அவன் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்க மாட்டான். இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை சின்னதாக தான் இருக்கும். நம்மளை பார்க்க வருகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையை பெருசாகிட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் மருத்துவமனையில் சின்ன ஒரு வயிற்று வலிக்காக அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவரை பார்க்க வருவதற்கு நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு போவாங்க. வந்து பார்க்க வருவங்களாம், ஓ அதுவா, ஐயோ அது வந்தா உயிர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே, ஐயோ அதுனாக பிரச்சனையை பேர் முத்திடுச்சுன்னு அர்த்தமே, ஐயோ அந்த பிரச்சனைனா அது சீரியஸாக இருக்கும், இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. சின்ன பிரச்சனையோட போன ஒரு பெரிய பிரச்சனையாக மாட்டிப்பார். பிரச்சனையை பெருசாக்குவதுக்கு நம்ம சுற்றிலுமா இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பிரச்சனையை பெருசாக்குவதுக்கு தான் நம்ம சுற்றிலுமா ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம சூழ்நிலைமையை பார்க்கிறவர்களா இல்லாதபடி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திருப்போம் என்று சொன்னால்
நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுதான் எதிர்பார்க்கிறார். மனுஷன் சொல்லுவான், எல்லாம் முடிந்தது, இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறையோ அங்கிருந்து தான் ஒரு துவக்கத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எங்க முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறையோ அங்கிருந்து தான் ஒரு ஆரம்பத்தை உனக்காக உண்டாக்குவேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது என்று சொன்னால், சூழ்நிலைமையை பார்ப்பதை விட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக புதிய புதிய காரியத்தை ஆரம்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசியின் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்குமே சூழ்நிலை எதிராக வரும், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும். எல்லாருக்குமே சுமூகமாகவே போன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் உபத்திரவம் இருக்குது. அந்த உபத்திரவத்தில் வருகிற எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கு அவருடைய உதவியை நம்ம சார்ந்து கொள்ளணும். அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகணும் அப்படின்னா அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? ஐயோ, நான் எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போவேன் என்று சொல்லி உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இந்த கிழமையில் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்க விசுவாசம் குறைந்து போக வேண்டாம். உங்க விசுவாசம் பலப்படட்டும். உங்க பயம் மாறி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று பெரிய காரியத்தை அவர் செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே அங்கு வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்தின் கொண்டு போறார். யார் தான் விடுவிச்சது? ஆண்டவர் தான் விடுவிச்சார். இவங்களாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி 400 வருஷம் இந்த இடத்துல அடிமையா இருப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன், அவங்களை விடுதலை செய்வேன், இறங்கி வருவேன். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நினைத்தருளினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளினார். நினைவு கூர்ந்த ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சு அவர்களை வனாந்திரத்தின் பாதையில அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆச்சரியமான முறையில் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் தான் இதெல்லாத்தையும் செய்கிறார். ஆனா கூடவே என்ன பண்றாரு? பிரச்சனையும் அனுப்பிச்சு விடுறாரு. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, கூடவே பிரச்சனையும் அனுப்பி வைக்கிறார். பார்வோனா வரல. பார்வோன் அனுப்பினது யாரு? ஆமா, ஆண்டவர் தான் அனுப்பினார். ஆண்டவருடைய எல்லாரையும் போக விட்டுட்டு பின்னாலேயே பார்வோன் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. போப்பா, கொஞ்சம் என்ன பண்ணு, போய் பாரு. சில வணங்காக்கடத்து உள்ள ஜனங்கள்லாம் உள்ள இருக்குது, சில அவிசுவாசமான ஜனங்கள்லாம் உள்ள இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும். அதனால என்ன பண்ணு, நீ போ. ஆண்டவர் என்ன பண்றாரு? 10 தடவை வாதியை அனுப்புறாரு. 10 தடவையும் இருதயத்தை கடினப்படுத்தினாரு. அது மாத்திரமல்ல, இப்போ நீ தொடர்ந்து போ. எல்லாரும் கொண்டாட்டமா போனவங்களுக்குலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? திண்டாட்டம் ஆயிடுச்சு. ஜாலியா போனவங்களாம் இப்போ ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? முறையிடுறாங்க. ஐயோ, எங்களை காப்பாற்ற யார் உண்டு? முன்னால பார்த்தா செங்கடல், 2 பக்கம் பார்த்தா பெரிய மலைகள், பின்னால பார்த்தா பார்வோன் துரத்திட்டு வரான் வேகமா. நெருக்கமான சூழ்நிலைமை, பயம் நிறைந்த சூழ்நிலைமை. ஐயோ, நாங்கள் அங்கே இருந்திருப்போமானால் எங்களுக்கு நலமாய் இருந்திருக்குமே, நாங்கள் இங்கு சாகுவதற்காக எங்களை கொண்டு வந்தீர்,
எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனையை பார்த்து. சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நாமளும் என்ன பண்ணுவோம், உட்காந்து புலம்புவோம். என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசி என்ன பண்ணுவோம், புலம்பிட்டு இருப்போம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆரவார சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்குது. ஐயோ அம்மா என்று சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆமா இஸ்ரவேல் ஆண்டவர் பொறுமையா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் ரிலாக்ஸா இருக்கிறார். இவங்களாம் என்ன பண்றாங்க, பதட்டத்தோடு கூட என்ன பண்றாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி பயந்தாங்க, எப்படி பயந்தாங்க, வசனத்தை வாசிச்சோம்ல, எப்படி மிகவும் பயந்தார்கள். கொஞ்சமான பயம் இல்லை, மரண பயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மரண பயம். மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் ரிலாக்ஸா பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, நீ சூழ்நிலைமையை பார்த்துட்டு இருக்க, நீ எப்போ என்ன நோக்கி பார்க்கிறியோ அப்போதான் நான் உனக்கு உதவி செய்ய நான் வருவேன். நீங்க இந்த கலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம சூழ்நிலைமையே பார்த்து கொண்டு இருப்போம் அப்படின்னா சூழ்நிலைமை நம்மை மேற்கொண்டு போயிடும். சூழ்நிலைமையே பார்த்து கொண்டு இருப்போம் அப்படின்னா பிசாசு நம்மளை அமுக்கி விட்டுருவான். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் பயந்து அழுது புலம்பி ஆரவார சத்தத்தோடு கூட, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அங்கே இருந்து நல்லாமா இருக்குமே, எங்களை இங்கிருந்து கொண்டு போவார் யார், உள்ள போனா நாங்கள் செங்கடல்ல அழிந்து போவோம், பின்னால பார்வோன் எங்களை அழிக்க வரான் என்று பயந்து கொண்டிருக்கிற அவர்கள் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த பயத்தின் நடுவில், அந்த சூழ்நிலைமை நடுவில், அந்த பிரச்சனையின் மத்தியில் அவர்கள் செய்தது என்ன, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதுவரைக்கும் கீழே இருந்த தலை இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. இதுவரைக்கும் மனுஷனை பார்த்திருந்த தலை இப்பொழுது கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். உனக்கு பிரச்சனை வருதா, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கூப்பிடு, நான் வரேன். ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, உமக்கு காது இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையான்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ சூழ்நிலைமையை பார்ப்பதை விட்டுட்டு நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்ன பாரு அப்படின்றாரு. நம்ம அவரை பார்க்கிற வரைக்கும் அது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்க வாசிக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவர் உடனே பரலோகத்திலிருந்து இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்பொழுது இறங்கினார்? அவர்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து பேசுறார், நீ பார்த்து கொண்டிருப்பது என்ன, உன் கையை நீட்டு, உன் கோலை நீட்டு. மோசைக்கு தலைகால் புரியல, என்ன சொல்றாரு இவரு, கடலை பார்த்து கையை நீட்ட சொல்றாரு, கோலை நீட்ட சொல்றாரு. மோசைக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையில சொன்ன அந்த வார்த்தையை மோசே கேட்டு தன் கரத்தை செங்கடலுக்கு நேராய் நீட்டினான். செங்கடல் இரண்டாய் பிளந்து அங்கே ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி அந்த ஜனங்கள் நடந்து போவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது வழியே இல்லாத இடத்துல வழியை திறந்து கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம செய்கிற தவறு என்னன்னா, அவரை நோக்கி பார்ப்பதற்கு மறந்துடுறோம், அவரை நோக்கி பார்ப்பதற்கு நம்ம விட்டுடுறோம். பிரச்சனையே பார்த்து உட்கார்ந்து அழுத்துட்டு இருக்கிறோம். ஐயோயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இப்படி வந்துடுச்சே, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி பிரச்சனையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே சில நேரங்கள் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய உதவியை தேடுவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். சூழ்நிலைமையே மாறுகிறது. செங்கடலுக்குள்ள போயாச்சு. செங்கடலுக்குள்ள போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் திரும்பி பார்க்குறாங்க, இன்னும் பார்வன் துரத்திட்டு தான் இருக்கிறான். சில நேரங்களில் பிசாசு நம்ம தொடர்ந்து பின்னாலேயே என்ன பண்ணார், ஆண்டவர் விடுவார், போ போ பார்த்துப்போம் போ. செங்கடலுக்குள்ள போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்குறாங்க, செங்கடலையும் விடல, தொடர்ந்து வரான். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும், இவன் பார்வன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவன் திரும்பி போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? அவங்க தெய்வம் இப்போ இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்து, இந்த தெய்வம்
அப்படின்னு சொல்லி அவன் உள்ள செங்கலுக்குள்ள போவதை விட்டுட்டு திரும்பி தான் வழியே போயிருக்கணும். அதான் ஞானம். ஆனா பிசாசு என்ன பண்ணல, விடல. பிசாசு என்ன பண்றான், அவனை விடுற, அவனை அனுப்பிச்சு விடுறான், போ தொடர்ந்து போ. ஆனால் பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது, அதான் உண்மை. பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு, அதான் உண்மை. எது வரைக்கும் பிரச்சனை தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு கடல் வரைக்கும் பிரச்சனை தொடருது. எல்லாம் யோசிச்சிருப்பான், இவன் செங்கடல் தாண்டுற வரைக்கும் விடமாட்டான் போலகுதே, செங்கடல் தாண்டி போற வரைக்கும் விடமாட்டான் போலகுதே அப்படின்னு நினைச்சிட்டே போய் நிற்கிறாங்க. நடந்த அற்புதத்தை பாருங்க. செங்கடலை அவர்கள் தாண்டுகிறார்கள். இவர்கள் நடு கடலிலே வரும்பொழுது கர்த்தர் கடலை மூடினார், அவர்கள் கடலின் ஆழத்திலே அமிழ்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் ஆண்டவர் பிரச்சனையை அனுமதிக்கிறார், ஏன் சில நேரங்களில் பிசாசை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நடுக்கடலை வச்சு சமாதி பண்ணுவதற்கு தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சில நேரங்களில் சில தூரம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நாம நினைப்போம், பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது, ஒன்று போனா ஒன்று வருது, இப்போதான் ஒன்று முடிஞ்சது போல இருக்கு, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குதே நாம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் தூரம் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். இன்னைக்கு இந்த கலைவெளியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டு அல்ல, அந்த சூழ்நிலைமையை பார்த்து கொண்டு அல்ல, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக செங்கடலை பிறந்தவர், அந்த செங்கடலையாலேயே அவர்களை அழித்து மூடி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரத்துடையவர், சர்வ வல்லமையுள்ளவர், எல்ஷடாய் என்கிற நாமத்தை உடையவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பரிதாபமான சூழ்நிலைமையில ஒருவேளை பிரச்சனை முத்தி போய், பிரச்சனை படுமோசமா போய் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நபர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறனாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி பார்த்து பரிதாபப்பட்டு தூக்கிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தா இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் செய்வாரு. சில நேரங்களில் சில பரிதாபமான ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவுதான் கத்தினாலும் அந்த பிரச்சனையே பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படியே விட்டுற மாட்டாரு. ஏன்னா அவரை நம்பி வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படியே விட்டுற மாட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்ப்பாரு. கடைசி முடிகிற ஸ்டேஜில் இப்போயாவது என்னை நோக்கி பார்ப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவார், தம்முடைய கரத்தை நீட்டி தூக்குவார். அவன் அழுழ்ந்து போகையில் தண்ணீரிலே முழுகி போக தொடங்கினான். அவன் போய்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுறல, தம் கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படி நம்மளை விட்டுறவர் அல்ல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாம யாரும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். ஆமேன். அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சமூகத்தில் வந்து உட்காந்துருக்க முடியாது. என்னைக்கோ நம்ம அழிந்து போயிருப்போம். ஏன்னா நம்முடைய பலவீனம், நம்முடைய மதியினம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை சொல்லி சொல்லி பார்ப்பாரு, எப்பா சரியில்லைப்பா சரியில்லைப்பா சரியில்லைப்பா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து உடனே விட்டுருவாரு. நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, கடைசியில் சாப்பிடுவது கூட வழி இல்லாத நிலைமையில, பன்றிகள் சாப்பிடுகிற தவிடாது கிடைக்காதா, அங்கே போனால் அங்கேயும் ஏமாற்றம். யாருக்கு? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில. கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் உள்ளே வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு உள்ளே வருகிறது. அவன் குறைவுபட தொடங்கினான், குறைவு உள்ளே வருகிறது, நஷ்டம் உள்ளே வருகிறது, வாழ்க்கையில ஏமாற்றம் உள்ளே வருகிறது. பன்றிகள் தவிடாது கிடைக்காதான்னு சொல்லி போனவனுக்கு பெருத்த ஏமாற்றம், அது கூட கிடைக்கல. கர்த்தரை விட்டு விலகி போகிறவனுக்கு ஏமாற்றம். ஆக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை அவர் செய்வார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் கடலிலே ஆழத்திலே அவரை தள்ளினார், அவரை மூழ்கடித்தார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அற்புதம், அந்த அந்த கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, சுற்றிலுமா இருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். எரிகோ கோட்டையிலே வேசித்தன தொழிலை செய்து கொண்டிருக்கிற ராகாப் வரைக்கும் கேள்விப்படுகிறா. சொல்றா பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திற்கு செய்ததை எங்கள் தேசத்தில் உள்ளவர்கள் கேட்டபொழுது அவருடைய இருதயம் கரைந்து போனது. ஆண்டவர் செய்த பலத்த கிரியை சுற்றிலுமா இருக்கிறவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர். இவன் எப்படி அழியிறான் பார்ப்போம், இவன் எப்படி ஒண்ணுமில்லாமல் ஆகிறான் பார்ப்போம், இவனுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்து வருதுன்னு பார்ப்போம். அப்படி உங்க பக்கத்தில் இருந்துகிட்டே உத்து பார்க்கறாங்க பார்த்தீங்களா உங்க அழிவை. அவங்க கண்களுக்கு மத்தியில் உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் அழிஞ்சு போயிடுவான், அவ்வளவுதான், இவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான். சில பேருக்கு பயப்படுத்துவாங்க, பார்த்த உடனே பயந்துருவாங்க. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க, எந்த ஒரு காரியத்திலும் உட்காருங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஐயோ அப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாசற்படி இந்த பக்கம் இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, வீடு போக மாட்டாங்க. ஏன்னா வாசற்படி அந்த பக்கம் இருக்குன்னுவாங்க. யாரு? சபைக்கு வருகிற விசுவாசி. வாஸ்து சரி கிடையாது. எது சரி கிடையாது? அவங்க விசுவாசம் சரி கிடையாதுன்னு சொல்லணும். என்ன சரி கிடையாதுன்றாங்க? வாஸ்து சரி கிடையாதுன்றாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. சூழ்நிலைமை அல்ல, அவரை நோக்கி பார்ப்பதற்கு நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் அசாதாரணமான காரியத்தை செய்யணும் அப்படின்னா, சூழ்நிலைமைகளை பார்த்து கொண்டு இராதபடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வருகிறதோ, எல்லாருக்குள்ளும் பயம் இருக்கும். பயம் இல்லாத யாரா இருக்கீங்களா? நான் பயப்படவே மாட்டேன் பாஸ்டர், அப்படி யாரா இருக்கீங்களா? யாராவது ஒரு சின்னதாக சொல்லிட்டு போனால் போதும், அதையே நினச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க சிலர். சில சின்ன பிரச்சனை வந்தாலுமே சிலர் பயப்படுவாங்க. மனுஷனுடைய இயல்பு அதுதான், ஆண்டோடைய சுபாவம், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சுபாவம் அதுதான். சில நேரங்களில் பயங்கள் நமக்கு வரும். ஆனால் அந்த பயம் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து நம்மளை மேலே போகாதபடி அது நம்மை அமிழ்த்தும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ பயப்படாத, தைரியமா இரு. பயப்படாத, நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பயம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள பயம் வருதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று நம்மை நாம் தேற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு முயல் என்ன பண்ணுச்சான், ஒரு சென்னாய் துரத்திட்டு வர்றது பார்த்து ஓடுதான். முயல் ரொம்ப தூரம் முயல் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சென்னாய் முயலை விடாம துரத்திக்கிட்டே வருது. இந்த முயலும் ஓடி ஓடி பார்க்குது, ஓட முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடின பிறகு இந்த முயல் ஓடுவதை நிப்பாட்டிட்டு அது என்ன பண்ணுச்சான், துரத்திட்டு வர சென்னாயை திரும்பி பார்த்துச்சான். ரொம்ப தூரமா ஓடின முயல் இப்ப என்ன பண்ணுது, ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு துரத்திட்டு வருகிற சென்னாயை திரும்பி பார்த்துச்சான். பாருங்க, துரத்திட்டு வர சென்னாய் நின்று முயலை பார்த்து பயந்துட்டு ஓடிச்சான். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு சில நேரங்களில் முயலை போல ஓடிக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். இந்த முயல் செய்தது போல ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு நாம சென்னாயை என்ன பண்ணுறது கிடையாது, திரும்பி பார்ப்பது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சென்னாய் நம்மளை துரத்திக்கிட்டே வருது, பிசாசு நம்ம துரத்திக்கிட்டே வரான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த ரகசியம் தெரியாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரகசியம் தெரியாம ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஓடுறதை நிப்பாட்டி சூழ்நிலைமையை பார்த்து ஓடிக்கிட்டு இராதபடி ஓட்டத்தை நிப்பாட்டி நம்ம பிசாசு எதிர்த்து நிற்போம் அப்படின்னா நம்ம துரத்திக்கிட்டு வர பிசாசு நின்று நம்மளை பார்த்து பயந்து ஓடி போவான்.
ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்படியே காரியம் மாறுதலாய் மாறிடும். ஆமேன் சொல்லுவோமா? சூழ்நிலைமை அப்படியே மாறுதலாய் கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த காரியத்தை அவர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எல்லாருமாய் கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டினது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தைரியம் படுத்துகிற வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைமையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவுடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும். இயேசுவுடைய முகத்தை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். கிருபை செய்யுங்கப்பா. இந்த கவலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, இதுவரை ஒருவேளை பிரச்சனையை பார்த்து, ஒருவேளை சூழ்நிலைமையை பார்த்து, ஒருவேளை கஷ்டத்தை பார்த்து ஆண்டுடைய முகத்தை பார்ப்பதற்கு மறந்து போயிருப்பார்களானால், ஆண்டுடைய முகத்தை தேடுவதற்கு விட்டு இருப்பார்களானால், ஆண்டுடைய முகத்தை தேடுவதற்கு அவிசுவாசத்தோடு இருந்திருப்பார்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தையில ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்து செங்கடலை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. செங்கடலை கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. கோலியாத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. மரித்து போன அனுபவங்கள் திரும்பவும் உயிரடைவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.